to Sri Priya's Thiruvarur Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராமிசு. அதை வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி தயார் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து cream cheese ரெடி பண்ணனும். அது ரெடிமேடாவும் கிடைக்கும். இப்ப லாக்டவுன் டைம்ல நம்மளால வாங்க முடியாது. அதுவும் இல்லாம அது கொஞ்சம் காஸ்ட்லி வேற. அதை நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா ட்ரை செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் கொதிக்க வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி இந்த பாலை திரிக்கணும். பன்னீர் தயாரிக்கிற மாதிரி தான். பால் திரிஞ்சோன்னே பார்ப்போம். இப்போ பால் திரிஞ்சிடுச்சு. வினிகர் ஆட் பண்ணோன்னே, வினிகர் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கூட இதை திரிச்சிக்கலாம். பாருங்கள், கிளியர் வாட்டர் தனியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஃபில்டரில் வடிகட்டியாச்சு. இது வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விடணும். அதுக்கு மேலே விட தேவையில்லை. 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். காஃபி டிகாக்ஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், ஒரு ஹாட் வாட்டரில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ அந்த காஃபி டிகாக்ஷன் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போ இந்த பன்னீர் வந்து ரெஸ்ட் விட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதில் 3-4 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் அமுல் விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து விப்டு க்ரீம் ரெடி. இதை வந்து நம்ம சாஃப்ட் பீக் மட்டும் போதும். இதை நம்ம ஸ்டிஃப் ஆக்கிறதுக்காக அந்த அளவு நம்ம விப் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஐசிங்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த திராமிசுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இந்த விப்டு க்ரீமில் க்ரீம் சீஸ் பண்ணினதை போட்டிருக்கேன். 1/2 கப் பவுடர்ட் சுகர், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த க்ரீம் ரெடி. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திராமிசு செய்யறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. நான் வந்து இந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். மில்க் பிக்கீஸ், மேரி பிஸ்கெட் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த காஃபி மிக்சரில் டிப் பண்ணி ஒரு கண்டெய்னரில் அடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் காஃபி டிகாக்ஷனில் டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நம்ம இந்த விப் க்ரீம் மிக்சரை மேலே இது பண்ணணும், மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். அழகாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, கேப் இல்லாமல். இப்போ சாக்லேட்டை கிரேட் பண்ணணும். இது மேலே சாக்லேட் கிரேட் பண்ணியாச்சு. இது மேலே அகைன் அந்த பிஸ்கெட்டை வந்து காஃபி டிகாஷனில் டிப் பண்ணி இது மேலே அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை இப்போ இது மேலே சாக்லேட் கிரேட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டைலில் ஹோம்மேட் திராமிசு ரெடி. அந்த சாக்லேட்டெல்லாம் துருவியாச்சு. இது இல்லைன்னா பரவாயில்ல, கொக்கோ பவுடர் கூட நம்ம மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஹார்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இந்த டெசர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து திராமிசு எடுக்கலாம். எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. சாஃப்டாக தான் இது இருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெசர்ட் ரெடி பண்ணலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களில் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம், அதுதான் இதோட கான்செப்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திராமிசுவை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய டாக்டர் வர்ஷா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. திராமிசுவை என்னோட சன் கௌதம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ.